வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல என்ன சீன்ஸ் வரப்போகுதுன்றத பத்தி பார்க்கலாம். கோபி இப்போ ராதிகா இருக்கிற ரூமுக்கு போறாரு. என்ன கோபி இன்னைக்கு குடிச்சிட்டு வந்திருக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க ராதிகா. கோபி சொல்றாரு, நான் நிறைய குடிச்சே பழகிட்டேன், இப்போ உடனே என்னால விட்டுற முடியாது, அதனாலதான் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நான் குடிச்சதுக்கு அப்புறம் தான் உன் பக்கத்துல இருக்க நியாயம் எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாரு. என்னோட ராதிகா எவ்வளவு கெத்தா ஜான்சி ராணி மாதிரி இருந்தா, நான் தான் உனக்கு கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப உனக்கு கஷ்டப்படுத்துறேன் அப்படின்னு சொல்றாரு. நான் உன்னை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் ராதிகா, எனக்கு என்னோட அம்மா அப்பா பசங்க எல்லாரையும் விட நீ தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. மயுவை பார்த்து பேசுனியா அப்படின்னு கேக்குறாரு கோபி. நான் நேரா பார்த்து பேசல, போன்ல பேசுனேன், அம்மா இருக்கிறாங்கல்ல, அம்மா பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. நீ நான் மயு 3 பேருமே ரொம்ப சந்தோஷமா இருப்போம், நம்ம இங்கதான் இருப்போம், நான் உன்னை நல்லா பாத்துப்பேன் ராதிகா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு கோபி. கவலைப்படாத ராதிகா, நான் உன்னை நல்லா பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி ராதிகாவை ஹக் பண்றாரு. அந்த டைம்ல கரெக்டா பாக்கியா வந்து அந்த கதவை திறக்கிறாங்க. பாக்கியாவோட ரூம்ல கோபியும் ராதிகாவும் இருப்பாங்கன்னு அவங்க கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு பாக்கியாவுக்கு. அங்கிருந்து வந்துடுறாங்க. பாக்கியா எதுக்கு இங்க வந்துட்டு போறா அப்படின்னு கேக்குறாரு கோபி. நீங்க வரத அவங்க பார்த்தாங்களா அப்படின்னு கேக்குறாங்க ராதிகா. என்ட்ரன்ஸ்ல வச்சு பார்த்தா அப்படின்னு சொல்றாரு கோபி. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னு பார்த்துட்டு போக வந்திருக்கிறாங்க. டைவர்ஸ் ஆனாலும் எக்ஸ் ஹஸ்பண்ட உளவு பாக்குறதெல்லாம் என்ன புத்தியோ அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க ராதிகா. பாக்கியா இப்போ கீழே போயிடுறாங்க. அவங்க மாமியார்கிட்ட அவங்க 2 பேரும் நானும் இனியாவும் படுக்கிற ரூம்ல தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியா மாமனார் சொல்றாரு, அப்ப நீங்க எங்க ரூம்ல படுத்துக்கோங்க, நான் ஹால்ல படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. பரவாயில்ல மாமா, நான் ஹால்ல படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. எழில் சொல்றாரு, உன்னோட ரூமா அவங்களுக்காக எதுக்குமா நீ விட்டு கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறாரு. வாழ்க்கையில என்னென்னமோ விட்டு கொடுத்தாச்சுடா, இது ரூம் தானடா, பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. ஜெனி இப்போ இனியாவை அவங்க ரூம்ல தூங்க வைக்கிறதுக்காக கூப்பிட்டுட்டு போறாங்க. எழில அவங்க தாத்தாட்ட இதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு தாத்தா அப்படின்னு கோவமா சொல்றாரு. தாத்தா சொல்றாரு, அவங்க 2 பேரும் எப்படி வந்தாங்களோ அதே மாதிரி கண்டிப்பா வெளியில போயிருவாங்க அப்படின்னு சொல்றாரு. நம்ம விட்டுதான் பிடிக்கணும், நம்ம போய் ஏதாவது பண்ண போய் அவங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு தான் அசிங்கமாயிரும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா இப்போ ஜெனி இனியாவை கூப்பிட்டுட்டு அவங்க ரூமுக்கு போறாங்க. இனியா இன்னைக்கு நம்ம கூட தான் தூங்க போறா செல்லியா அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு கேக்குறாரு செல்லியன். ஏன் அண்ணே, நான் ஒரு ரூம்ல தூங்க கூடாதா அப்படின்னு இனியா கேக்குறாங்க. இல்ல, நீ எப்போதுமே உங்க ரூம்ல தானே தூங்குவ, அதனாலதான் கேட்டேன் அப்படின்னு செல்லியன் சொல்றாரு. அங்கிளும் அவங்களும் இனியாவோட ரூம்ல இருக்கிறாங்க அப்படின்னு ஜெனி சொல்றாங்க. அப்பா பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை, ஏன் தான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாரோ அப்படின்னு செல்லியன் கோபப்படுறாரு. இனியாட்ட செல்லியன் சொல்றாரு, நீ எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது, உனக்கு நாங்க எல்லாருமே இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. கோபி அவர் ரூம் வெளியில வந்து நின்று போன் பேசிட்டு இருக்கிறாரு. அந்த டைம்ல எழில் அங்க வராரு. நீங்க எதுக்காக அம்மாவோட ரூம்ல தங்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாரு. என்னோட ரூம்ல தான் நீ இருக்கிறே, அப்ப நான் எங்க தூங்குறது அப்படின்னு கேக்குறாரு கோபி. நீங்க தான் வீடை எங்களுக்கு வித்துட்டீங்கல்ல, அதுக்கப்புறம் எதுக்காக இங்க வந்து தங்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு எழில் கேக்குறாரு. வீட்டுக்கான மொத்த பணத்தையும் கொடுத்தாதான் இந்த வீடு உங்க அம்மா பேருக்கு போகும், அது வரைக்கும் இது ஏன் வீடு தான் அப்படின்னு சொல்றாரு கோபி. நீங்க கொடுத்த 2 லட்சத்துக்கு இந்த வீடு ஃபுல்லாமே நீங்க எடுத்துக்கிட்டீங்க, மீதி இருக்கிற 18 லட்சத்துக்கு நான் அந்த ஒரு ரூம்ல தானே தங்க போறேன் அப்படின்னு கேக்குறாரு கோபி. எழில் இப்போ கோவமா கோபிட்ட சொல்றாரு, உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கம் மானம் சூடு சொரணா அடுத்தவங்க மேல அக்கறை மனசாட்சி எதுவுமே கிடையாது இல்ல அப்படின்னு திட்டிட்டு இருக்கிறாரு. பாக்கியா இப்போ அவங்க வராங்க. எதுக்காகடா இவர் கூட சண்டை போட்டுட்டு இருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. சிலர் அல்பமா அசிங்கமா நடந்துக்கிறாங்க, அதெல்லாம் அவங்க தெரிஞ்சேதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. அவங்ககிட்ட போய் சண்டைக்கு நின்னா அவங்களுக்கும் நமக்கும் என்னடா வித்தியாசம் சொல்லு எழில் அப்படின்னு கேக்குறாங்க. இவங்களை பார்த்தாலே எனக்கு கோவமா வருதுமா அப்படின்னு சொல்றாரு எழில். தெரியாம நடந்துக்கிறவங்ககிட்ட பேசி புரிய வைக்கலாம், இவங்க எல்லாம் தெரிஞ்சே தானே பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. எதுக்காகடா தேவையில்லாதவங்ககிட்ட எல்லாம் பேசி நம்ம டைமை நம்ம வேஸ்ட் பண்ணணும், நீ போய் தூங்க எழில் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. கோபி சொல்றாரு, போங்க சார், அது ஏன் ரூமு தான் அப்படின்னு சொல்றாரு. பாக்கியா இப்போ அங்க இருந்து வந்துடுறாங்க. கோபி அவர் இருக்கிற நிலைமை நினைச்சு ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலரா சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.